அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லுவாங்க. என்ன குற்றச்சாட்டு? இவங்க தன்னுடைய அமைப்பை வளர்க்கறதுக்காண்டி இப்படி எல்லாம் செய்யறாங்க, அதனால கொடுத்துறாதீங்க. அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறோம், எங்களுடைய அமைப்பை வளர்க்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட ஜக்காத்தை வசூல் பண்றோம், இந்த ஃபித்ராவை வசூல் பண்றோம். நாங்க இந்த அமைப்பை வளர்த்துக்கிட்டு எம்எல்ஏ ஆனோமா, எம்பி ஆனோமா, ஒரு கவுன்சிலர் ஆனோமா, அரசாங்கத்துடைய விருதுகளை வாங்கினோமா? எதுக்கு இந்த அமைப்பை வளர்க்கிறோம்? அத்தனை பேரும் குர்ஆன் ஹதீஸ் வழியில் வா என்பதற்கு தான் வளர்க்கிறோம். வேற என்னங்க நோக்கம்? வேற என்ன நோக்கம் நான் நினைக்கிறேன்? ஒண்ணு வேண்டாம், இதை விட்டுருங்க. கடந்த டிசம்பர் மாசத்துல மெட்ராஸ்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நம்முடைய பிள்ளைங்க அந்த சாக்கடையில உளுந்து அந்த சாக்கடைகளை கிளீன் பண்ணாங்களே, யார்? டாக்டர்களும் இன்ஜினியர்களும் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களும் அவ்வளவு சுத்தம் பண்ணா. எதுக்கு பண்ணா? எம்எல்ஏ ஆகிறதுக்கு? அதை காட்டி ஓட்டு வாங்குறதுக்கு? வேற ஏதாவது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு? ஆனா ரெண்டு விஷயத்துக்கு. ஒண்ணு, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல நன்மை தருவான், மறுமையில நன்மை தருவான். இன்னொன்னு, இதை பார்த்து அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்களா? வந்தானே. நம்முடைய அந்த செயல்பாடுகள் அத்தனையும் பார்த்து உங்களை மாதிரி ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த உலகமே இஸ்லாமா மாறும் என்று பேசுறானே. அதுக்குதான் இதுக்குத்தான் செய்யறோம். நீங்க தரக்கூடிய இந்த ஃபித்ராவை வெறுமனே ஃபித்ராவா கொண்டு கொடுக்கிறது இல்ல. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். சமாதிகளை வழிபாடு செய்வது மார்க்கம் அல்ல, தாயத்து கட்டுவது மார்க்கம் அல்ல, அவுலியாக்கள் பின்னால் போறது மார்க்கம் அல்ல. குர்ஆனும் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையும் சேர்த்துதான் இந்த ஃபித்ராவோடு நாம் கொண்டு போறோம். வேற என்ன இருக்குது? இத்தனை காலமாக நாங்கள் சம்பாதிச்ச நிறைய பேர் கேட்கிறான், இந்த பிஜே எல்லாம் கூமுட்ட உலகம் தெரியாத ஆளா இருக்கிறான். 2 பேரை வச்சுக்கிட்டு அவன் எம்எல்ஏ ஆகுறான், லட்ச பேரை வச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுறான். இந்த ஆளுக்கு பின்னால இவ்வளவு பேர் இருக்கிறான். இந்த ஆளு பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறான். ஏதாவது காசு பெட்டி வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நம்மள தெரிஞ்சவன் சில பேர் இப்படி பேசுறான். நமக்கு முடியாதது. அல்லாஹ்வுடைய பயம், ரப்புல் ஆலமீனுடைய பயம். அதனாலதான் இன்றைக்கும் ஃபித்ரா தொகை, ஜக்காத் தொகை என்ன வந்தாலும் அப்படியே வந்த தொகையை அப்படியே கணக்கு வழக்குகளா கொடுக்கிறோம். ஏன் இத மாதிரி பித்தனா வரக்கூடாது? இவன் வாங்கிட்டு இங்க போட்டுட்டான், அமைப்புக்கு பயன்படுத்திட்டான், கொடிக்கு இதை கட்டினா, ஆர்ப்பாட்டத்துக்கு இதுதான் கொண்டு போன, ஒரு பைசா பித்ராவுக்கு வந்தால் பித்ராவுக்கு தான். அதை கொண்டு போய் நிர்வாக செலவுக்கோ, ஆர்ப்பாட்ட செலவுக்கோ, போராட்ட செலவுக்கோ எதுக்கும் 5 பைசா கொடுக்க மாட்டோம். போராட்டம் நடத்துவோம், அது அப்பப்போ உங்கள்ட்ட வாங்குவோம். மாநாடு நடத்துவோம், அதுக்கு தனியா வாங்குவோம். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வாங்குவோம், அதுக்கு தனியா வாங்கி பள்ளிவாசல கட்டுவோம். இதை வாங்கி அங்க போடுவது, அதை வாங்கி இங்க போடுவது, அது நம்ம ஜமாத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட செய்ய மாட்டான். செய்யக்கூடிய நம்ம ஜமாத்தில் இருக்க மாட்டான். நிறைய பேர் வெளியே போனதுக்கு அது ஒரு காரணம். நம்ம அப்படித்தானே செய்யறோம். ஆட்களை சேர்க்கறதுக்காக வேண்டினா மறுமைக்காண்டி ஆட்களை சேர்க்கிறோம், உலகத்துக்காண்டி வாங்க சொல்லவே இல்லை. நம்ம ஜமாத்துக்கு புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேருமே இந்த மறுமை நோக்கமா வச்சுதான் வாரான். இங்க வந்து காசு பணம் எனக்கு கிடைக்கும், அல்லது பதவி அந்தஸ்து கிடைக்கும், அதெல்லாம் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சு சில பேர் வந்துருவான். வந்த வீட்டுல ஓடுதானா பாக்குற மாதிரி போனானா அப்பாஸ் அலி மாதிரி. காசு பணம் என்றால் இந்த ஜமாத்துல அதுதான் குறிக்கோளா இருந்தால் அந்த குறிக்கோளுக்காக வந்தவன் இந்த ஜமாத்துல தங்க மாட்டான். இந்த ஜமாத்தை பொறுத்தவரையும் மறுமை அக்கீதா கொள்கை அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஜமாத்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கிறது இதுக்குத்தான். மறுமையை பயந்து அந்த மக்கள் தௌஹீதுக்கு வரட்டும், அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரட்டும், இதுக்குத்தான். நாங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி யாரையும் கூப்பிடல, எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்க என்னைக்கு அந்த மாதிரி மடிப்பிச்சை கேட்கக்கூடிய மோசமான நிலைக்கு அல்லாஹ் எங்களை தள்ளவும் மாட்டான், தள்ளக்கூடாது என்று நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜமாத்து அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு. யார்கிட்டையும் கையேந்தி நிக்கல, யார்கிட்டையும் எதுக்காகட்டையும் கையேந்தி நிக்காது, தன்மானத்தை இழந்து எவன்டையும் நிக்காது. அதே நேரத்தில் இத அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, வசூல் பண்ணி கொடுங்கப்பான்னு. அதனால கொடுக்கிறோம். ரசூலாவே அப்படி வசூல் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க, அதனால செய்யறோம். ஒரு சுன்னத்துங்கிற அடிப்படையில் செய்யறோம், நன்மைங்கிற அடிப்படையில் செய்யறோமே தவிர நம்முடைய சுயநலம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால இது போன்ற சில பேர் நேரம் போலன்னா ஏதாவது ஃபித்னாக்கள் கிளப்பிட்டே இருப்பாங்க. அதற்காக வேண்டி அவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கும்ல, அதற்காக வேண்டி இந்த தகவலை சொல்லிக் கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்படான ஒரு செய்வனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.